பிஜேபியில பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பல திருப்பங்கள வந்து பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, உட்கட்சி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையா, அண்ணாமலையா அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இப்ப வந்து அதிரடியாக ஒரு விஷயம் வந்து பிஜேபி வந்து பண்ணியிருக்கு. அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக் குடுத்துருக்குன்னே வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்றத அந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திமுக, அதிமுக தான். இந்த 2 கட்சிய தாண்டி வேற எந்த கட்சியும் வர முடியாதுன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா பிஜேபின்னு நாங்க ஒருத்தங்க இருக்கோம். நாங்க தான் உங்களுக்கு போட்டின்னு சொல்லிட்டு மாறி, மாறி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் திமுகவ பத்தி, இன்னொரு பக்கம் அதிமுக பத்தி, அதிமுகவோட கூட்டணி வச்சுக்க போறோம்ன்னு சொல்லிட்டு, கூட்டணி இல்லாம வெளியில வந்து தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சு, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, திமுகல இருந்து வந்து பாஜகவுக்கு போனவர் தான் வந்து திருச்சி சூர்யா. இவர் வந்து அங்கருந்து இங்க வந்தனால, அவர் பங்குக்கு என்னென்னலாம் வந்து திமுகவ வந்து விமர்சிக்கணுமோ வந்து இஷ்டத்துக்கு வந்து அவரும் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலையோட ஒரு தீவிர ஆதரவாளராவே அவர் மாறிட்டாருன்னே நம்ம வந்து சொல்லலாம். சமூக வலைத்தளங்களையும் வந்து படு மோசமான வகையில வந்து திமுக காரங்கள வந்து திட்டுறது, அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு வந்துட்டு என்னென்னலாம் அதாவது நங்கூர மாரி நச்சுன்னு சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. அப்படி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு கடும் மோதல் வந்து ஏற்பட்டுருது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்ஸி அப்படின்றவங்க. அதாவது தொலைபேசியில அதாவது ஃபோன்ல வந்து மிரட்டுறது, அவங்கள வந்து அசிங்க அசிங்கமா திட்டுறது, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்க வந்து அந்த சைடு அப்படின்றனால. ஸோ இது வந்துட்டு வெளியில வரவும் இந்த வீடியோவா இருக்கட்டும், இந்த ஆடியோவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பயங்கரமான பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இதனால வந்து கட்சிக்குமே ஒரு களங்கம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா வந்து திருச்சி சூர்யாவ வந்து நீக்கி வச்சிருந்தாங்க. கட்சியிலேருந்து வெளிய வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவர் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட்டா தான் பல விஷயங்கள வந்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப கூட நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து திரும்பி அவர இணைச்சுக்கிட்டு அவருக்குன்னு ஒரு சீட்டு அதாவது ஒரு பதவி ஒண்ணு குடுத்து, அவருக்கான சில பொறுப்புகள வந்து குடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே திருச்சி சூர்யா வந்து சும்மா இல்ல. அவர் வந்து நம்ம தமிழிசை இருக்காங்க இல்லையா? தமிழிசைய வந்து இஷ்டத்துக்கு வந்துட்டு விமர்சிக்கிறது வந்துட்டு யாராலயுமே வந்து ஏத்துக்க முடியல. அவர் வந்து அவருக்கு என்னென்னலாம் தோணுதோ, இத்தனைக்கும் அவங்க கட்சியில இருக்கிறவங்க தான். அவங்கள வந்து எல்லாரும் போல இப்ப சமீபத்தில ஒரு சர்ச்சை நடந்தது இல்லையா? அந்த மாரி இவரும் வந்து இவருடைய ஒரு கமெண்ட்ஸ வந்து அவங்க மேல பாஸ் பண்ணது வந்துட்டு யாருக்குமே வந்து பிடிக்கல. அது மட்டும் இல்லாம வந்துட்டு, அவங்க வந்துட்டு தேர்தல்ல ஜெயிக்கவும் இல்ல. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை தான் தலைவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்துட்டு அவருடைய ஒரு அசம்ப்ஷன்ல வந்துட்டு அவரே வந்துட்டு சில விஷயங்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு. இதெல்லாம் வந்து கட்சி வந்து பார்த்தாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஜக நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துனாங்க. கமலாலயத்துல வந்துட்டு நடத்துனாங்க. அந்த கூட்டத்துல வந்துட்டு அதாவது அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி நிர்வாகிகள வந்துட்டு விமர்சிக்கிறவங்க மேல வந்துட்டு ஒழுங்கு நடவடிக்கை, கடும் நடவடிக்கை வந்து நடத்தியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பேசினாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, திருச்சி சூர்யா அப்படின்ற இவர வந்துட்டு அந்த கேஸ்ல வந்து மாட்டவும் இவர் வந்து கட்சியிலிருந்து வந்து அதிரடியா வந்து வெளியேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வெளியேத்திட்டாங்க. என்னடா இவரையும் வெளியேத்திட்டாங்க அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் எல்லாமே இன்னொருத்தரையும் வந்து வெளியேத்திருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் வந்து பிஜேபியில இருந்து அதிரடியான சில திருப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாரு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து கல்யாணராமன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர மாரியே தான் சில அவதூறான வார்த்தைகள விடுறது, கமெண்ட்ஸ விடுறது. அதாவது கட்சியில இருந்துகிட்டே வந்து அங்க மேல தலைமை நிலையில வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள பத்தி வந்து அது இதுன்னு சொல்றது. இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணவும், இவங்களும் அதே ஆலோசனை கூட்டத்துல வந்துட்டு இவரையும் வந்து கட்சியிலேருந்து வெளியேத்துனா தான் நல்லது அப்படின்னு சொல்லவும், இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா பதிலடிக்க வந்துட்டு சும்மா விடல. இவர் வந்து அது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு தாய் அமைப்பின் அரசியலோட உருவாக்கம். பாஜக அப்படின்றது வந்துட்டு ஒரு கட்சி இல்ல. அது சிந்தனையோட்டம், ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன வந்து கட்சியிலேருந்து வெளியேத்துனது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இது ஏன் அவங்க பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலன்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. பட் எனிவேஸ் இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிஜேபிலேருந்து இவங்க 2 பேரையும் வந்து வெளியேத்திருக்காங்க. முக்கியமான காரணம் என்னன்னா வந்துட்டு அவதூறுகளா சில விஷயங்கள் வந்து பேசுறது. அதாவது வந்துட்டு தேவையில்லாம வந்து வெளிவராத விஷயங்கள வந்து உள்ள இருக்கிறவங்களோட ஆலோசனை நடத்தாம, இவங்களா வந்து ஒரு விஷயத்த வந்து பரப்புறது. அப்படின்ற பல பிரிவுகள் கீழ வந்துட்டு அவங்களே உள்ள இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து முடிவெடுத்து இவங்கள வந்து வெளியேத்திட்டாங்க. இதுதான் வந்து பயங்கர பரபரப்பா வந்து கட்சிக்கு நடுவுலயா இருக்கட்டும், இல்ல மத்த அரசியல்வாதிகள் நடுவுல வந்து பேசப்பட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.